ஆமா, பாதுகாப்பை தேடி எல்லா அபூர்வமான உயிரினங்களும் அங்க போகும். அபூர்வமான உயிரினங்களை சாப்பிடுறதுனா எனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே. ஒரு இடத்தை பற்றி நானும் கேள்விப்பட்டேன். அங்கு விலங்குகளும் பாதுகாப்பா இருக்கும் என்று. அந்த இடம் என்னை அழைக்கிறது பாபா என்று. அது எதற்கென்று புரியும், கொஞ்சம் பொறுத்திரு நீ. வாழ்க்கை மரம், அது வாழ்க்கை மரம். நாம் வேண்டுவதை அது வாரித் தரும். அது பார்க்க அழகுத்தானே, அதில் பலம் இல்லை. எல்லாம் ஒரு விளையாட்டு, முடிவதில்லை. ஒரு அருமையான விருந்து அங்கு காத்திருக்கு. அந்த மரம் அள்ளித்தரும் நமக்கு. அங்கு நாம் செல்ல வழி எப்படி? மிச்சம் ஏதும் வைக்காமல் ஒரு பிடி பிடி. கிடைத்த வரையில் லாபம் என் திட்டப்படி. என் கனவும் நிறைவேறும் என் எண்ணப்படி. வாழ்க்கை மரம், அது வாழ்க்கை மரம். நாம் வேண்டுவதை அது வாரித் தரும். அது பார்க்க அழகுத்தானே, அதில் பலம் இல்லை. எல்லாம் ஒரு விளையாட்டு, முடிவதில்லை. ஒரு அருமையான விருந்து அங்கு காத்திருக்கு. அந்த மரம், அந்த மரம் வாழ்க்கை மரம், அது வாழ்க்கை மரம். நாம் வேண்டுவதை அது வாரித் தரும். அது பார்க்க அழகுத்தானே, அதில் பலம் இல்லை. எல்லாம் ஒரு விளையாட்டு, முடிவதில்லை. ஒரு அருமையான விருந்து அங்கு காத்திருக்கு. அந்த மரம், அந்த மரம், அந்த மரம் அள்ளித்தரும் நமக்கு. கேட்கவே செம்மையா இருக்கு. இதுல இப்ப நானும் சேர்ந்துக்கிறேன். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இங்க பக்கத்துல ஒரு குன்று இருக்கு. சிங்க பாதுகாவலர்கள் அங்க கூட்டிட்டு போய் குச்சி வச்சிருக்கிற அந்த பொண்ணை பிடிச்சு வாழ்க்கையின் மரத்துக்கு நாம போறோம். புயல் கண்ணை மறைக்கிற நேரத்துல அதை பண்ணா அவங்களுக்கு அது தெரியாது.